Chapter 7, Exercise 7.10. 1 mark exercise solution. Question number 3 and 4 கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். Question number 3. The position of a particle moving along a horizontal line of any time t is given by s of t equal to 3t square minus 2t minus 8. The time at which the particle is at rest is துகள் ஓய்வு நிலைக்கு வரும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். t என்ற காலத்தில் கிடைமட்டமாக நகரும் துகளின் நிலை கொடுத்துட்டாங்க. s of t equal to 3t square minus 2t minus 8 கொடுத்துட்டாங்க. ஓய்வு நிலைக்கு வரும் நேரம் பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட் அடையும் போது டைம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். s of t கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். s of tலேருந்து எப்படி வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், நமக்கு பார்ட்டிகிள் அட் ரெஸ்ட் அடையும் போது வெலாசிட்டி 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வெலாசிட்டினா என்னது, ds/dt அல்லது s' of t அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ s of t கொடுத்துருக்காங்க. s of tங்கிறது என்ன, 3t ஸ்கொயர் மைனஸ் 2t மைனஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. s' of t கண்டுபிடிப்போம், அதாவது ds/dt. வெலாசிட்டினா என்னன்னா ds/dt. s' of t கண்டுபிடிச்சோம்னா இது என்ன ஆகிடும், 6t மைனஸ் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 8 பண்ணால் 0 ஆகிடும். அதனால் s' of t கிடச்சிட்டு பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட் அடையும் போது இந்த பார்ட்டிகிள் ஈஸ் அட் ரெஸ்ட் என்ன கிடைக்கும்னா s' of t ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும், 6t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து t அதுதான் நமக்கு தேவையானது. இப்போ 6t மைனஸ் 2 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2. இப்போ t ஈக்குவல் டு 2/6 எவ்வளோ கிடைக்கும், 1 2 3 2 சார் 6. இப்போ t ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 1/3 கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான டைம், ஓய்வு நிலைக்கு வரும் நேரம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. இது ஆன்சர் நம்பர் 2ல் இருக்குது. இதுதான் தேர்ட் கொஸ்டினான ஆன்சர். t ஈக்குவல் டு 1/3 மிகவும் எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது தேர்ட் ஒன். அடுத்து ஃபோர்த் சம் போவோம். கொஸ்டின் நம்பர் 4. A stone is thrown up vertically. ஒரு கல் வந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. The height it reaches at time t second is given by x equal to 8t t minus 16t square. t நேரத்தில் அது அடைந்த உயரம்ங்கிறது இது வந்து துகள் வந்து கிடைமட்டமாக நகர்ந்துச்சு. இப்போ வந்து இது மேல் நோக்கி நகருது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 3வது 4வது 1 மார்க் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியானது தான். The stone reaches the maximum height in time t seconds is given by maximum height. கல் அதிகபட்ச உயரத்தை t வினாடி நேரத்தில் அடைந்தால் அந்த t என்ன, அதிகபட்ச உயரத்தை t வினாடிகள் அடையுது, அந்த டைம் என்ன. அதிகபட்ச உயரத்தை அடையும் போது என்னாகும், மேல் நோக்கி போன கல் என்னாகும், மறுபடியும் கீழ் நோக்கி வரும். அப்போ அங்கே என்ன ஆகுது, வெலாசிட்டி 0 ஆகும். வெலாசிட்டி இல்லாதனால தான் அது மேல் நோக்கி போகிறது நின்று மறுபடியும் கீழ் நோக்கி வந்துடுது. அதனால் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, அதாவது dx/dt ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த டி வேல்யூ தான் மேக்ஸிமம் ஹைட் கிடைப்பதற்கான டி வேல்யூ, அல்லது தரையை அடைவதற்கான டி வேல்யூ. ரெண்டுமே எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ஒரு டி தான் கிடைக்கும். இப்போ என்ன கிவன் அப்படின்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 80t மைனஸ் 16t ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும், dx/dt ஈக்குவல் டு, அல்லது x' கூட வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ணுறோம், போன சம்மில் தேர்டில் பார்த்த மாதிரியே. 80 இன்ட்டு டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 16 இன்ட்டு டி ஸ்கொயர் பண்ணால் 2t. அப்போ 16 இன்ட்டு 2t. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 80 மைனஸ் 32t கிடைக்குது. மேக்ஸிமம் ஹைட் அதிகபட்ச உயரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா v ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். வெலாசிட்டி dx/dt ஈக்குவல் டு 0. அதனால் 80 மைனஸ் 32t ஈக்குவல் டு 0. இதுலேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். மைனஸ் 32t ஈக்குவல் டு 80 அந்த பக்கம் போனால் மைனஸ் 80, மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ t ஈக்குவல் டு 80/32 அப்படின்னு கிடைக்குது. 10 8 இது 4 8 32, இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், 5/2ன்னு கிடைக்குது. பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்குது ஆன்சர். அதனால் 5/2 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 2.5 எழுதலாம். அப்போ t ஈக்குவல் டு 2.5 தான் நமக்கு தேவையான டைம், மேக்ஸிமம் ஹைட் அடைவதற்கான டைம். வந்து அதிகபட்ச உயரத்தை அடைய t வினாடி நேரத்தில் அடைந்தால் tயின் மதிப்பானது 2.5 இடம் கிடைக்குது. இதுதான் இந்த ஃபோர்த் சம்க்கான ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். இப்போ 2 சம், தேர்ட் அண்டு ஃபோர்த் ரெண்டுலேயுமே வந்து வெலாசிட்டி 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு வரக்கூடிய வேல்யூ நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். தேர்ட் சம்லையும் அதான் பார்த்தோம்.
ஓய்வு நிலை. இது கிடைமட்டமாக, அது செங்குத்தாக. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதில் எஸ்ன்னு கொடுத்தாங்க, அதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.